அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் திகதி சனிக்கிழமை. இன்றைய நாளிலும் மிக முக்கியமான ஒரு செய்தியோடு நாங்க உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். அதாவது உங்களுக்கு தெரியும், பாடசாலை மாணவர்களுக்காக அரசாங்கம் பல்வேறுபட்ட நலன்புரி திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. கல்வி அமைச்சினூடாக, கல்வி திணைக்களத்தினூடாக, திரைசேரியினூடாக பல திட்டங்களை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அந்த வகையில் பாடசாலை மாணவர்களுக்கான பாதணிகளை கொள்வனவு செய்வதற்கு அரசாங்கம் 2026ஆம் ஆண்டிலும் வவுச்சர்களை அல்லது 3000 ரூபாய் கொடுப்பனவை வழங்கி இருந்தது. இது சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு செய்தியினை நேற்றைய தினம் கல்வி அமைச்சு அறிவித்திருக்கிறது. இது சம்பந்தமாக தான் நாங்கள் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இது போன்ற நலன்புரி திட்டங்கள், உதவி திட்டங்கள், உடனுக்குடனான செய்திகளை நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும், பயன்பெறக்கூடியதாக இருக்கும். என்னுடைய யூடியூப் சேனலோட பேரை நான் ஸ்கிரீன்ல பதிவிட்டிருக்கிறேன். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட். ஆர்ஜே ரமீஸ் ரிப்போர்ட் என்று என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும், அரசாங்கத்தினால் பாடசாலை மாணவர்களின் நலன் கருதி பாடசாலை மாணவர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் பாடசாலை கல்வி நடவடிக்கையினை இடைநிறுத்தாமல் தொடர வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கத்தோடு கல்வி அமைச்சு, அதே போல இந்த அரசாங்கம், கடந்த அரசாங்கங்கள், அதே போல திரைசேரியினூடாக, கல்வி திணைக்களத்தினூடாக பல்வேறுபட்ட நலன்புரி திட்டங்கள் பாடசாலை மாணவர்களை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அவற்றில் மிக முக்கியமான ஒரு சில திட்டங்கள் தான் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்படுகின்ற 6000 ரூபாய் கொடுப்பனவு. இந்த கொடுப்பனவு சம்பந்தமான விடயங்களை நாங்கள் கடந்த நாட்களில் எங்களுடைய யூடியூப் சேனலூடாக உடனுக்குடன் அறிய தந்திருந்தோம். அதே போல இந்த வருடத்துக்கான பாடசாலை மாணவர்களுக்கான சீருடை வழங்கப்படும் என்று குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இன்னும் பெரும்பாலான பாடசாலைகளில் சீருடைகள் வழங்கப்படாத நிலை காணப்படுகிறது. அதே போல தித்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட அல்லது வெள்ளப்பெருக்கினால், மண் சரிவினால் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு ஜனாதிபதி அவர்கள் தன்னுடைய வரவு செலவு திட்டத்திலே 25000 ரூபாய் கொடுப்பனவு வழங்குவதாக வாக்குறுதி வழங்கியிருந்தார். இதில் முதல் கட்டமாக 15000 ரூபாவும், இரண்டாம் கட்டமாக 10000 ரூபாவும் வழங்கப்பட்டிருந்தது. இது சம்பந்தமான தகவல்களையும் நாங்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வழங்கியிருந்தோம். அந்த வகையில் நிறைய பேர் என்னிடம் கேட்டிருந்த ஒரு விஷயம் தான், அண்ணா 3000 ரூபாய் கொடுப்பனவு எப்போது வழங்கப்படும், எங்களுக்கும் இந்த வவுச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. இந்த விஷயத்தை நீங்க மனசுல வச்சுக்கொள்ளணும், தெரிஞ்சுக்கொள்ளணும். இலங்கையில் பாடசாலை கல்வியை தொடரும் அனைத்து பாடசாலை மாணவர்களுக்கும் இந்த பாதணிகளை பெற்றுக்கொள்வதற்கான வவுச்சர் வழங்கப்படும் என்று எந்த ஒரு இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. இது தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு, தங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை தொடர சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற, வறுமையால் வாடிக்கொண்டிருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கு மாத்திரம்தான் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பின்தங்கிய பாடசாலைகள், 250க்கு குறைவான மாணவர்கள் கல்வி பயிலும் பாடசாலைகளை சேர்ந்த மாணவர்கள், தோட்டப்புற பாடசாலைகளில் கல்வி பயிலும் மாணவர்கள், பிரிவினாக்கள், அதே போல சிறுவர் இல்லங்கள், இப்படியான மாணவர்களை தெரிவு செய்து அவர்களில் தேவையுடைய மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாதணிகள் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தை கல்வி அமைச்சு நடைமுறைப்படுத்தினாலும் மாணவர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் அதிபரூடாகவே முன்னெடுக்கப்படுகிறது. எனவே இந்த வருடம் உங்களுக்கு பாதணிகள் கிடைக்காமல் போயிருந்தால், ஆனால் உங்களுக்கு முழுமையான தகுதி இருக்கிறது என்று நீங்கள் கருதும் பட்சத்திலே அதிபர் அவர்களை சந்தித்து அதற்கான ப்ரொசீஜர் என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கொண்டு நீங்க அடுத்த வருடங்களில், அடுத்தடுத்து வருகின்ற வருடங்களில் அதற்கான விண்ணப்பங்களை முன்வைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த நலன் புரி திட்டத்தை நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இந்த 2026ஆம் ஆண்டிலும் பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான 6000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்று ஏற்கனவே அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டு அமைச்சரவை ஊடக பேச்சாளர் நலிந்த ஜெயதிசா அவர்கள் அறிவித்திருந்தார். அதே போல பாடசாலை மாணவர்களுக்கு, தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இந்த வருடத்திலும் பாதணிகளை கொள்வனவு செய்வதற்காக 3000 ரூபாய் கொடுப்பனவு அல்லது இந்த வவுச்சர் QR கோடுடன் வழங்கப்படும். அதே போல ஒரு வருட கால வாரண்டியோடு அவர்களுக்கு இந்த வவுச்சர் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வவுச்சர்கள் ஒரு சில பாடசாலைகளில் இன்னும் ஒரு சில மாணவர்களுக்கு கிடைக்காத ஒரு நிலை இருப்பதாகவும் சில பெற்றோர்கள் முறைப்பாடு செய்திருந்தாங்க. இது சம்பந்தமா நாங்க நிச்சயமா உரியவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர இருக்கிறோம். மிக விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பாடசாலை மாணவர்களுக்கான சீருடையும் கூட இன்னும் பெரும்பாலான பாடசாலைகளில் வழங்கி வைக்கப்படவில்லை. இதுவும் பாடசாலை ஆரம்பித்த பிறகு மீண்டும் வழங்கி வைக்கப்படும் என்றுதான் சொல்லப்படுகிறது. சரி, நாங்க இனி 3000 ரூபாய் கொடுப்பனவு சம்பந்தமாக வரலாம். நாங்க ஏற்கனவே சொன்னது போல இது எல்லா பாடசாலை
மாணவர்களுக்கும் வழங்கப்படும் ஒரு உதவி திட்டம் அல்ல. பாடசாலை கல்வி நடவடிக்கைகளை தொடர முடியாமல் சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற, வறுமை கோட்டின் கீழ் வாடிக்கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கான ஒரு விசேடமான திட்டம். இதுல பாடசாலை மாணவர்கள் என்று குறிப்பிட்டாலும் கூட 250க்கு குறைவான மாணவர்கள் கல்வி கற்கும் பாடசாலைகள், பின்தங்கிய பாடசாலைகள், தோட்டப்புற பாடசாலைகள், அதே போல பிரிவினாக்கள், சிறுவர் இல்லங்கள், பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மாணவர்களுக்கு தான் இது வழங்கப்படுகிறது. அதுவும் தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தான் வழங்கப்படுகிறது. எல்லோருக்கும் வழங்கப்படுகிறது என்ற எந்த கருத்தும் இல்லை. அதாவது 250 மாணவர்களுக்கு குறைவாக கல்வி கற்கும் பாடசாலையில் 250 பேர் அல்லது 240 பேர் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த 240 பேருக்கும் தர்றதா எந்த இடத்திலையும் சொல்லப்படல. அதுலேயும் தெரிவு செய்யப்பட்ட மிக முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படுற மாணவர்களை தெரிவு செஞ்சு அந்த நடவடிக்கை பாடசாலை ஆசிரியர்கள் அதிபர் ஊடாக மேற்கொள்ளப்படுகிறது. அவ்வாறு தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாதணிகள் வழங்கப்படும் அப்படின்றத ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, அண்ணா எங்களுக்கு தரல 3 பிள்ளைகள் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்கிறாங்க. இதுல பிள்ளைகளோட எண்ணிக்கையை பார்க்கல, உங்களுடைய பொருளாதார நிலையை தான் பார்க்குறாங்க. எனவே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பங்களுக்கான மாணவர்களுக்கு தான் இந்த கொடுப்பனவு வழங்கப்படுகிறது. அந்த வகையிலே 2026ஆம் ஆண்டுக்கான வழங்கப்பட்ட அந்த வவுச்சர் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் 15ஆம் திகதியோடு காலாவதியாகும் அல்லது நாளையோடு காலாவதியாகும், எக்ஸ்பயர் ஆகும் என்றுதான் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வவுச்சர்ல பாதணிகளை பெற்றுக்கொள்ளாதவங்க இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. வவுச்சர் எடுத்திருக்கிறாங்க, ஆனா அதை கொண்டு போய் கொடுத்து பாதணிகளை பெற்றுக்கொள்ளாத பெற்றோர்கள், மாணவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்களாம். எனவே இவர்களின் நலன் கருதி கல்வி அமைச்சு ஒரு விசேட அறிவித்தலை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி இந்த கால வரையறையை எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கிறதுக்கு கல்வி அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. இது சம்பந்தமான கடிதம் அல்லது ஊடக அறிக்கையினை நாங்கள் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பதிவிட்டிருக்கிறோம், நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதை 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கல்வி அமைச்சு வெளியிட்டிருக்கிறது. பாடசாலை மாணவர்களுக்கான பாதணி வவுச்சர்களின் செல்லுபடி காலம் நீடிப்பு என்ற தலைப்பில் தான் வழங்கப்பட்டிருக்கிறது. 2026ஆம் ஆண்டுக்காக தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள், பிரிவினாக்களில் கல்வி பயிலும் இல்லற மற்றும் துறவற மாணவர்கள் மற்றும் சீல மாத்தாக்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் கால எல்லை நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடையவிருந்த போதிலும் தற்போது அதன் செல்லுபடியாகும் காலம் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சு தன்னுடைய ஊடக அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. அந்த வகையில் இதுவரைக்கும் இந்த வவுச்சரை பெற்றுக்கொண்டு பாதணிகளை எடுக்காதவங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நாளையோடு இது செல்லுபடியாகாது அல்லது எக்ஸ்பயர் ஆகும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் இப்போது கால அவகாசம் நீடிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 28ஆம் தேதிக்குள்ள நீங்க இந்த பாதணிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 28ஆம் தேதி வரைக்கும் காத்திருக்காம ஓய்வு கிடைக்கிற நேரத்துல போய் உங்களுடைய பிள்ளைகளோடு மகனோடு போய் இந்த பாதணிகளை பெற்றுக்கொள்ளுமாறு நாங்கள் கேட்டுக்கொள்றோம். இவ்வளவு பேர் தவிச்சு கொண்டிருக்கிறாங்க, எங்களுக்கு இந்த உதவி திட்டம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி. இந்த உதவி கிடைத்தும் கூட நீங்க அதை சரியா பயன்படுத்தி கொள்ள இல்லை அப்படின்னு சொன்னா இது ஒரு மிகப்பெரிய இழப்பு, நாட்டின் பொருளாதாரத்துக்கும் இழப்பு, இன்னொருவருக்கும் நீங்கள் செய்யும் ஒரு அநியாயமாக இருக்கும். எனவே இன்னும் காலத்தை தாமதிக்காம உங்களுடைய மகளோடு போய் அந்த வவுச்சர்களை வழங்கி அவர்களுக்கான பாதணிகளை பெற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுக்கொள்றோம். இந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்றதுக்காக தான் நாங்க இந்த வீடியோ காணொலியை உங்களுக்காக தந்திருந்தோம். இதுவரைக்கும் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போதுதான் இப்படியான நலன்புரி திட்டங்கள், உதவி திட்டங்கள், அதே போல உங்களுக்கு நன்மை தரக்கூடிய நிறைய விடயங்கள் சம்பந்தமா நீங்க தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக, பயன்பெறக்கூடியதாக இருக்கும்.